மீது சுமத்தப்பட்ட குற்றம் அந்த தனு இடுப்பில் கட்டியிருந்த அந்த பெல்ட்டிற்கு பெல்ட்டை வெடிக்க செய்ய தேவையான ஒரு பேட்டரியை நான் வாங்கி கொடுத்தேன். அந்த ஒரு பேட்டரியை பேரறிவாளன் வாங்கி கொடுத்ததுதான் அவன் இந்த கொலைக்கு, ராஜீவ்காந்தி கொலைக்கு அவனுக்கும் இருக்கின்ற சம்பந்தம். ஆனால் அருமை தோழியர்களே, அதற்கு பின்னாலே இந்த வழக்கு முடிந்த பின்னாலே அந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகளில் ஒருவரான ரகுத்தமன் பின்னாலே கூறுகிறார், இந்த ஒட்டுமொத்த வழக்கிலும் எனக்கு புரிபடாத ஒரே ஒரு கேள்வி இன்னும் இருக்கிறது. தனு இடுப்பில் கட்டி இருந்த அந்த பெல்ட்டை செய்தது யார்? யாரது? வழக்கை விசாரித்த அந்த அதிகாரி ரகுத்தமன் கூறுகிறார், ராஜீவ்காந்தியை கொன்றதாக கருதப்படுகின்ற தனு இடுப்பில் கட்டப்பட்டிருந்த பெல்ட்டை செய்தது யார் என்ற கேள்விக்கு இன்று வரை எனக்கு விடையே கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார். தனு பெல்ட்டை செய்தது யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. ஆனால் அந்த பெல்ட்டிற்கு தேவையான ஒரு பேட்டரியை வாங்கி கொடுத்தார் என்பதற்காக 19 வயதில் வாலிபத்தினுடைய எல்லா வசந்த எண்ணங்களையும் மனதிலே தேக்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எனக்கு என்னுடைய வாழ்க்கை முக்கியமல்ல, தமிழ் சமுதாயத்தினுடைய முன்னேற்றமே, தமிழ் சமுதாயத்தினுடைய சுதந்திரமே என்னுடைய குறிக்கோள் என்று ஈடுபட்ட ஒரு இளைஞன் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டதற்கு அருமை தோழர்களே, இப்படிப்பட்ட அடிப்படையே இல்லாத குற்றச்சாட்டுகள் தான் காரணமாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டால் நன்றாகவே தெரியும் இது எப்படி புனையப்பட்ட ஒரு வழக்கு. அந்த புனையப்பட்ட வழக்கின் மீது இங்கே சொன்னார்களே, இப்படிப்பட்ட குற்றங்களை செய்வதற்கு சரியான தண்டனை வேண்டும் என்று சமுதாயத்தின் பொது புத்திக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எப்படி ராஜீவ்காந்தி போன்ற உலகமகா தலைவர்களில் ஒருவரான அவரை கொல்லுவது எப்படிப்பட்ட குற்றம் என்ற மிகப்பெரிய ஆதங்கம் இந்த சமுதாயத்தினுடைய பொது புத்திக்கு, எந்த சமுதாயத்தினுடைய பொது புத்திக்கு? காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கின்ற காஷ்மீர் சமுதாயத்திற்கு, தண்டகாரண்ய சமுதாயத்திற்கு, நாகாலாந்து சமுதாயத்திற்கு, பஞ்சாப் சமுதாயத்திற்கு, சொன்னார்களே தெலுங்கானா போராட்டம் என்று, அந்த தெலுங்கானா சமுதாயத்திற்கு, ஆக ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்திற்கும் ஒரு பொது கோபம் இருக்கிறது, பொது புத்திக்கு ஒரு கோபம் இருக்கிறது. அந்த பொது உணர்வை நாம் அட்ரஸ் பொது உணர்வுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனவேதான் என்பதை போல அருமை தோழர்களே, ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்றால் இந்த தீர்ப்பினுடைய அடிப்படை உண்மையிலேயே நியாயமா அல்லது யாருடைய உணர்வையோ திருப்திப்படுத்துவதற்காக தரப்பட்ட தீர்ப்பா என்ற அடிப்படை கேள்விக்கு இன்னும் இங்கே பதில் இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே தம்பி பேரறிவாளர் அறிவை பற்றி பொதுவாக குறிப்பிட்டேனே தவிர இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருமே எந்த விதமான குற்றமும் செய்யாதவர்கள். அவர் செய்த ஒரே குற்றம் ஈழத்திலே நடக்கின்ற போருக்கு, ஈழத்தமிழன் நித்தம் நித்தம் செத்து கொண்டிருப்பதற்கு, ஈழத்தமிழ்ச்சி நித்தம் நித்தம் அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதற்கு, நித்த நித்தம் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பாக தன்னுடைய குரலை பதிவு செய்தவர்கள், தன்னுடைய போராட்டங்கள் நடந்த போராட்டங்களில் பங்கேற்றவர்கள். எனவே அவர்களை, இந்த தமிழ் சமுதாயத்தை, ஈழத்தமிழர்களோடு பின்னி பிணைந்திருக்கின்ற இந்த தமிழ் சமுதாயத்தை எப்படியாவது அடக்கி வைக்க வேண்டும். இங்கே பொங்கி பெருகின்ற உணர்வை பொசுக்க வேண்டும், அவங்க செய்ய வேண்டும். எனவே சொல்வார்களே, நமக்கு பள்ளிகளிலே சொல்வார்கள், பணக்கார பையன் ஒழுங்கா நடக்கலன்னா என்ன செய்யணும்? படிக்கலன்னா ஏழை பையனை பிடிச்சினாலே சாத்து, அந்த ஏழை பையனை 4 சாத்துனா ஒழுங்கா இல்லாத பணக்கார பையன் ஒழுங்கா படிக்க தொடங்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி பொங்கி பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த உணர்வுகளை தணிப்பதற்காக, அமுக்குவதற்காக, பூஷ்வானமாக போக செய்வதற்காகத்தான் அருமை தோழர்களே இந்த பொய் வழக்கு புனையப்பட்டது என்பது வெள்ளிடை மலை. இதற்கு ஆதாரங்களை தேடி நாம் எங்கேயே செல்ல வேண்டாம். எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் சாகுல் அஹமத் சொன்னதை போல சுப்பிரமணிய சுவாமிகளையும் மற்ற சுவாமிகள் சந்திரா சுவாமிகளையும் விட்டுவிட்டு ஏன்
என் தமிழினத்தை சேர்ந்த, அது ரொம்ப துலாக்கோல் போல, தமிழ்நாட்டை சேர்ந்த 13 பேர், ஈழத்தை சார்ந்த 13 பேர் என்று 50-50ஆக வழக்கு போட்டீர்களே. இந்த வழக்கிலே நேரடி சாட்சியம் என்ன என்பதற்கான கேள்வியை பேரறிவாளன் எழுப்பியிருக்கிறார். பதில் சொல்ல வேண்டியது இந்த இந்திய அரசாங்கமும் இந்த இந்திய அரசாங்கத்திற்கு அடங்கி கிடக்கின்ற, குற்றேவ செய்கின்ற, கொத்தடிமையாக இருக்கிற, பாண்டட் லேபர் என்று சொல்வார்கள் இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டு அரசாங்கமும் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அருமைத்தோழர்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற இருக்கிறேன். நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுமே இப்படியா ஒரு உணர்வு எழுந்தது, எல்லாருக்கும் எழுந்தது. என்னது 26 பேரா, எப்படி சாத்தியம் என்றெல்லாம் உணர்வு எழுந்தது. தமிழகமே பொங்கியது. அந்த கோபத்தை, அந்த ஆத்திரத்தை, அந்த ஆதங்கத்தை பார்த்த நம்ம அம்மா சோனியா காந்தி, சர்வ வல்லமை படித்த காங்கிரஸ் கட்சியினுடைய 4வது முறையும் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இந்திய தாய், அவங்க ஒரு லெட்டர் எழுதினாங்க. இந்த இந்திய தாய் எழுதின லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இப்ப நளினியும் சேர்த்து, நளினிக்கு ஒரு சின்ன குழந்தையெல்லாம் இருக்குது, எப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா எழுதின ஒரு லெட்டர். அப்போ அந்த காலகட்டத்துல எல்லா செய்தித்தாள்களையும் வந்து அந்த எழுதினாங்க, ஒரு உயிரினுடைய இழப்பு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நான் நன்கு புரிந்தவள். என்னுடைய கணவனுடைய இறப்பு, சாவு என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் எப்படி பாதித்தது என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். அதனால் தந்தையை பிரிந்து என்னுடைய அருமை மகன் ராகுலும் பிரியங்காவும் எவ்வளவு துன்பத்தை தனிமைத்துறையினை அடைகிறார்கள் என்று எனக்கு தெரியும். எனவே நளினி, அவருடைய கணவன் முருகன் 2 பேரையும் தூக்குல போட்டா அந்த குழந்தை எவ்வளவு ஃபீல் பண்ணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த குழந்தை வந்து தாயும் தந்தையுமற்ற அனாதையாக மாறிவிடக் கூடாது என்று என்னுடைய உள்ளம் துடிக்கிறது. எனவே தயவு செய்து நளினிக்கு கொடுத்திருக்கின்ற அந்த தூக்கு தண்டனையை, மரண தண்டனையை ஆயுள் தண்டையாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உடனே நம்ம ஆளுங்களை, ஆஹா என்ன பாருங்க, என்ன ஒரு நல்ல மனசு, இத்தாலியில இருந்து வந்திருந்தாலும் கூட அந்த அம்மாவுக்கு அவங்க வந்து எவ்வளவு நல்ல மனசு இருக்கு, மறப்போம் மன்னிப்போம் என்ற அந்த கிறிஸ்துவ நெறிப்படி அவங்க செஞ்சிருக்காங்க பாருங்க அப்படிலாம் சொன்னாங்க. அருமை தோழர்களே, ஒரு குழந்தை அனாதையாகி விடக்கூடாது என்ற உண்மையிலேயே நல்ல எண்ணம் இருந்திருந்தால், அனாதைன்னா இது பக்கத்தில் இருப்பது, பார்த்து வளர்ப்பது, வளர்த்தெடுப்பதற்கு அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் இல்லாம எங்கேயோ யார் வீட்லயோ வளர்றதா அனாதைன்னு சொல்லுவோம். ஆனா இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த பின்னாலும் கூட 20 ஆண்டுகளாக தாயும் சேயும் சேர முடியாமல் இருக்கிறதே அதற்கு என்ன காரணம்? ஆக நீங்கள் எழுதிய கடிதம், நீங்கள் எழுதியதாக பிரசுரிக்கப்பட்ட ஒரு கடிதம் உண்மையிலேயே உங்கள் உள்ளத்திலிருந்து வந்ததா, அல்லது தமிழகத்து மக்களினுடைய ஓட்டு வங்கியை மனதில் வைத்துக் கொண்டு சரி நாமும் இதற்கு ஆதரவாக இருப்பதாக காட்டிக்கொள்வோம் என்று தமிழகத்தினுடைய ஓட்டு வங்கியை மனதில் வைத்துக் கொண்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுற மாதிரி அழு அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இப்படி ஒரு கடிதம் எழுதி இன்று வரை அந்த குழந்தை தாயும் தந்தையும் இருந்தும் ஒரு அனாதையாகத்தானே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த அனாதை குழந்தை ஒரு அடிப்படை உரிமை, எவ்வளவோ உரிமைகளை பற்றி பேசுகிற நூற்றாண்டு, மனித உரிமைகளை பற்றி பேசுகிறோம், குடிமை உரிமைகளை பற்றி பேசுகிறோம், டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் எல்லாம் பேசுகிறோம். அந்த ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களோடு வாழ வேண்டும், பெற்றோர்களால் வளர்க்கப்பட வேண்டும் என்பது குழந்தை உரிமை இல்லையா? குழந்தை உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் தெரிந்தவர்கள் இங்கே ஏராளம் இருக்கக்கூடும். குழந்தையுடைய உரிமை எது, அடிப்படை உரிமை எது? ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பெற்றோர்களோடு வசிக்க வேண்டும், பெற்றோர்களோடு வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் குழந்தைகளுடைய அடிப்படை உரிமை. அந்த குழந்தையினுடைய அடிப்படை உரிமையை பறித்துவிட்டு அவள் இன்னும் அனாதையாக எங்கோ தூரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைதான் இருக்கிறது என்றால், சோனியா அம்மையார் அவர்களே, நீங்களுடைய எழுதிய கடிதத்தினுடைய நோக்கம் என்ன? உண்மையிலேயே நீ ஒரு தாயாக இருந்து அந்த கடிதத்தை எழுதினாயா, அல்லது தந்திரமிக்க அரசியல்வாதியாக இருந்து அந்த கடிதத்தை எழுதினாயா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. அருமை தோழர்களே, இப்படி பல விஷயங்களில்
சொல்வார்களே, முன்னால பார்த்தா வந்துட்டு ரெட்டியார் மாடு மாதிரி இருக்குது, பின்னால பார்த்தா முதலியார் மாடு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, முன்னால பார்த்தா உரிமைகளுக்கு நிற்கிற மாதிரி இருக்குது, பின்னால பார்த்தா உரிமைகள் எதிர்க்கிற மாதிரி இருக்குது. என்னதான் அரசாங்கத்தினோட நிலைப்பாடு சொல்றார்கள், இந்த அரசாங்கம் தான் இம்மென்றால் வனவாசம், ஏனென்றால் சிறைவாசம், இதற்கெல்லாம் பயந்தவர்களா நாங்கள் என்றெல்லாம் வீரவசனம் பேசியவர்கள் தான் இவர்கள் எல்லாம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? எதை பற்றி பேசினாலும் அவர்கள் நாக்சலைட்ஸ், அவர்கள் தீவிரம். ஒரு மூன்றாண்டுகளுக்கு முன்பு என்னை கூட ஒரு நாக்சலைட், ஒரு மாவோயிஸ்ட் என்று ஒரு 4 காலம் செய்தி. பேராசிரியர் சரஸ்வதி வந்துட்டு கிராமங்கள் தோறும் சென்று துப்பாக்கியை கொடுத்து, விவசாயிகளுக்கு துப்பாக்கியை கொடுத்து போலீஸ்காரனை சுட்டு தள்ளு என்று சொன்னார். வந்தது உங்களுக்கு சிலருக்காவது தெரிஞ்சிருக்கலாம், தினத்தந்தி பேப்பர்ல. அப்புறம் நான் ஒரு பியூசியலோட ஒரு மெம்பர், பியூசிஎல்ல கேஸ் போட்டாங்க. என்னது, நாடறிந்த பியூசிஎல் மெம்பர் சரஸ்வதி, அவங்கள போயிட்டு நாக்சலைட்ஸ் சொல்லிட்டு போலீஸ் கொடுத்த அந்த வருஷம். ஆக யார் ஒருவரையும் வெகு எளிதாக தீவிரவாதி என்று முத்திரை குத்திவிட்டால் அவர்களை ஒழித்து கட்டுவதற்கு வேறு எந்த காரணமும் தேவையில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் மனித உரிமைகளை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதை மற்றதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, 1975 எமர்ஜென்சி வந்த பொழுது உங்களுக்கு தெரியும், பழைய பேப்பர்லாம் படிச்சு ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியுது, ஒரு சின்ன டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இல்லை டெக்கான் கிரானிக்கல் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. ஜனநாயகம் செத்து விட்டது, நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம் என்று. அப்படி ஜனநாயகத்தினுடைய உரிமை தந்திருக்கின்ற உரிமைகள் அனைத்தையுமே குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சொன்னார்களே, இந்திய அரசமைப்பு தந்திருக்கின்ற அடிப்படை உரிமை உயிர் வாழ்கின்ற உரிமை. அந்த உயிர் வாழ்கின்ற உரிமையை தட்டி பறிப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ அரசியலமைப்பு சொல்லுகிறது உயிர் வாழ்கிறது என்னுடைய அடிப்படை உரிமை என்று. நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு தவறு செய்கிறேன் என்றால் இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? சமுதாயத்தை கட்டி காப்பதாக கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? நான் திருந்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும், நான் திருந்தி வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். இல்லை சொல்றாங்க, இல்லை கொலை குற்றம் ரேர் கேஸ், மரண தண்டனை கூட இப்ப நாங்க வந்துட்டு மெல்ல குறைச்சு ஆயுள் தண்டனை. சரிப்பா, ஆயுள் தண்டனை என்ன? நாங்களாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆயுள் தண்டனைலாம் 14 வருஷம். இல்ல அதெல்லாம் 14 வருஷம்லாம் கிடையாது, அவன் சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை. சிறைக்குள்ளே அவன் இறக்கின்ற